23/8/2024 டியர் 1 மணி 6 மணி 8 மணி டியர் லாட்டோடைய கணிப்பு தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு பார்வை பார்க்கலாம். நேற்று பாருங்கள், 22ஆம் தேதி நம்ம என்ன கொடுத்தோம், ஆல் போர்டு 7 1 8ன்னு எடுத்துருந்தோம். 8ஆம் நம்பர் 1 மணிக்கு பாஸ் ஆகிருக்கு. 5 4 6 மணிக்கு வந்திருக்கு. நம்ம 5 நாள் கொடுக்கல. 1 3 8ன்னு வந்திருக்குது. 8 மணிக்கு 1 இருக்குது, 3 இருக்குது. சரிங்களா? நமக்கு எடுத்ததில் 3 நம்பர் தான் பாஸு, 3 நம்பர் ஃபெயிலியர் ஆகிருக்கு. 8 1 மட்டும் பாஸ் ஆகிருக்கு. நான் கொடுத்ததில் 1 3 வந்திருக்குது. நேற்று நம்ம கொடுத்ததில் 2 1 3ன்னு கொடுத்துருக்கோம். ஆனால் அதில் வந்துட்டு 8 1 மட்டும் 8ஆம் நம்பரும் இருக்குது. நம்ம 3 8 1ங்கிற மாதிரி வச்சுருந்தோம்னா ஒரு ஃபுல் வின்னிங் எடுத்துருக்கலாம். ஜஸ்ட் மிஸ் ஆகிருக்கு. சரி, ஓகேங்களா? கொஞ்சம் 138 கணக்கில் இருக்குது. ஆனால் 8 கூட சேர்க்காமல் விட்டுட்டோம். 8 1 தான் வச்சுருக்குறோம். ஆனால் 3 இதில் வைக்காமல் விட்டோம். அது வச்சுருந்தோம்னா ஒரு அழகாக ஒரு ஃபுல் வின்னிங் வந்திருக்கும். சரி, நாளைக்கு உண்டான கணிப்பை பார்ப்போமா? 23ஆம் தேதி கணிப்பை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பாருங்கள், டியர் புக்கிங் போடுறதுக்கு 8610575149. சரிங்களா? டியர் அண்ட் கேரளா 4 ஷோ புக்கிங் இருக்குது. புக்கிங் போட விருப்பம் இருக்கவங்க வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் போடுங்க. டீட்டெயில்ஸ்லாம் சென்ட் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறமா நீங்கள் டிக்கெட் போட்டுக்கலாம். டிக்கெட் புக்கிங் ஒன்லி. சரிங்களா? ஆல் போர்டை பொறுத்தளவுக்கு 802ன்னு எடுத்துருக்கிறேன். நாளைக்கும் 8ஆம் நம்பர் வர்ற மாதிரி தான் இருக்குது. சரிங்களா? 802ங்கிற மாதிரி இருக்குது ஆல் போர்டு. பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. 8க்கு பவர் 3, 0க்கு பவர் 5, 2க்கு பவர் 7. சரிங்களா? இதை ஏன் சொல்லிக் கொடுக்குறேன்னா, நான் கெஸ்ஸிங் வச்சாலும் நீங்களும் கெஸ்ஸிங் எடுத்தாலும் நல்ல ஒரு இதாக எடுக்கிறதுக்காகத்தான் சொல்லிக் கொடுக்குறேன். நான் கொடுக்காததும் அதில் வரலாம். சரிங்களா? பாருங்கள், பார்த்துட்டு வச்சுக்கோங்க. ஏபிபிசிஐசியை பொறுத்த வரைக்கும் 80 02 82 35 73 57 87 85 32ங்கிற மாதிரி எடுத்துருக்கிறேன். சரிங்களா? உங்கள் கெஸ்ஸிங்கில் எப்படி வருதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வைங்க. ஆனால் எந்த செட் எடுத்தாலும் 2 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் ரொட்டேட் பண்ணி வைங்க. சரிங்களா? ஏன்னா கொடுக்குறோம், நீங்கள் மாற்றி வச்சு விளையாண்டாலும் சரி, இல்லை மாற்றி வச்சு விளையாண்டாலும் சரி, ஆல் போர்டுக்கு வைங்க. எதில் வேணாலும் வரலாம். சரிங்களா? பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் 725 507 508 350 502 802 0 உள்ளே வர்ற மாதிரி இருக்குது நாளைக்கு. அதனால் அப்படி எடுத்துருக்குறேன். பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வைங்க. சரிங்களா? எல்லாமே பாக்ஸு தான். என்னுடைய கணிப்பை நான் கொடுக்குறேன். உங்களுடைய கணிப்பில் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? 1 மணிக்கோ 6 மணிக்கோ 8 மணிக்கோ உங்கள் கணிப்பில் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கள். நான் கொடுக்குறது தான் வரும்னுலாம் கிடையாது. சரிங்களா? எப்படி வேணாலும் மாற்றி அடிப்பாங்க. அதனால் பார்த்து உங்கள் கணிப்பில் வந்தால் மட்டும் எடுத்து அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? அதே மாதிரி தான் 2 டிஜிட்டலும் 80ன்னு வச்சிங்கன்னா 08, 02ன்னு வச்சிங்கன்னா 20, 82ன்னு வச்சிங்கன்னா 28, 35ன்னு வச்சா 53, 73ன்னு வச்சிங்கன்னா 37, 57 வச்சிங்கன்னா 75. கண்டிப்பாக ரொட்டேட் பண்ணி வைங்க. அப்போ தான் ஒரு நல்ல வின்னிங் வாங்க முடியும். அதுக்காக தான் சொல்கிறேன். சரிங்களா? ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 1 மணிக்கோ 6 மணிக்கோ 8 மணிக்கோ உங்களுக்கு வந்துட்டு 2ஆம் நம்பர் வரும்னு நினைக்கிறீங்களா? பவர் நம்பரும் சேர்த்து வைங்க. 0 வரும்னு நினைக்கிறாங்க, 5 எடுங்க. 8 எடுத்துக்கிறீங்களா, 3 எடுத்து வைங்க. ஆல் போர்டுக்கு வைக்கும்போது சப்போர்ட்டுக்கு ஒரு நம்பர் பவர் நம்பர் வைங்க. இல்லை பவர் நம்பரை மெயினாக வச்சாலும் உங்களுக்கு அது மெயினாக வருதா, அப்போ மேலே கொடுத்துருக்க நம்பர் அதுக்குண்டான பவர் நம்பர் கொஞ்சம் சப்போர்ட்டுக்கு வச்சிங்கன்னா ஒரு நல்ல வின்னிங் கிடைக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். நான் காசு நட்டமாகாமல் இருக்கிறதுக்காக நம்ம சொல்கிறோம். அதுக்கு அந்த மாதிரி பார்த்து ப்ளே பண்ணிக்கோங்க. சரிங்களா? டிக்கெட் போடுறவங்க இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். சரிங்களா? அதேமாதிரி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல்லைக்கான ஆனில் போடுங்க. சரிங்களா? அப்போ தான் நம்ம வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம சொல்கிறோம். இல்லைன்னா யூடியூப்பில் போய் தேட வேண்டியது இருக்கும். சரிங்களா? நாளைக்கு நல்ல ஒரு கணிப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.